ஹாய் மக்களே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெப் சீரிஸில் இந்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஆரம்பத்தில் ஆடிட்டரு மதியை கூப்பிட்டு வச்சு சேமையாக புலம்புறாரு. என்னையா அந்த எஸ்எஸ்க்கு யாரும் இல்லைன்னு சொன்னேன். முதல்ல அவன் பொண்ணு லாயர்னு வந்து நிற்கிது. அப்புறம் அவன் ஒரு பையன் ஒரு ரவுடி பொம்பளையை கூட்டிகிட்டு வரான். கடைசியில் பார்த்தா கமிஷனரே நேரில் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மதியம் அப்பாவுக்கு ஒன்றுன்னா பிள்ளைங்க வரத்தானே செய்வாங்க சார், எல்லாமே அவங்களோட நெட்வொர்க் அப்படின்னு கூலாக கூப்பிட்டு சொல்ல ஆடிட்டருக்கு ஈகோ எகிரிடுச்சுங்க. அப்படியா சங்கதி, பிள்ளைக்கு ஒன்றுனா இந்த அப்பா வரானான்னு பார்க்குறேன் அப்படின்னு வில்லத்தனமாக கெத்து கட்டுறாருங்க. மதி பயந்து போய், வேண்டாம் சார் உங்கள் ரெப்புடேஷன் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என் ரெப்புடேஷனாவது மண்ணாவது, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆடிட்டர் சொல்கிறாருங்க. அடுத்த சீனில் ஜெயஸ்ரீவும் பிரியனும் ஒரு டீ கடையில் ஜாலியாக டீ குடிச்சிட்டு இருக்காங்க. பிரியன் கேஷுவலாக ஒரு தம்மை பற்ற வைக்க ஜெயஸ்ரீ ஷாக் ஆகி, ஓ புகைப்பிடிக்கிற பழக்கம்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பிரியன் அசிங்கப்பட்டு, சாரிங்க ஏதோ பழக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறார். ஜெயஸ்ரீயும் அக்கறையா, டீ கொடுக்குறதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க, உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹெல்த் அட்வைஸ் மழை புளியிறாங்க. அப்படியே மேட்ருக்கு வந்த ஜெயஸ்ரீவும், உங்கள் கிராஜுவேட்டி பணம் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும்னு சொல்ல, சரிங்க உங்கள் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், பணம் முதல்ல வரட்டும் அப்படிங்கிற மாதிரி பிரியன் சொல்ல, ரெண்டு பேரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம ஜக்கு பைக்கில் போகும்போது இந்த ரகசிய சந்திப்பை நோட்டம் போட்டுடுறாரு. அடடே, ரோட்டில் நின்றுட்டு தம் அடித்து மூஞ்சில் புகை விடுறான், இவளும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டாலே, இது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சிபிஐ ரேஞ்சுக்கு யோசிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாருங்க. வீட்டில் பார்த்தா ஹரிணி மாவு பேசுகிறேன்னு சொல்லி தண்ணியை ஊற்றி டேபிள் முழுக்க ரங்கோலி கோலம் போட்டு வச்சுருக்காங்க. அம்மா வந்து பார்த்ததும், என்னடி பண்ணி வச்சிருக்க, முதல்ல போய் கையை கழுவு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களே மாவை ரெடி பண்ணுறாங்க. ஹரிணிக்கு கை கழுவு கூட தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த நேரத்தில் ஜக்கு உள்ள நுழைஞ்சி, அம்மா அந்த பிரியனையும் ஜெய்ஸ்ரீயும் ரோட்டில் பார்த்தேன், ரெண்டு பேரும் சிரித்து சிரித்து பேசிட்டு இருந்தாங்க, அவன் புகையை விட்டுருக்கான், இவ சிரிச்சுக்கிட்டே நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்குறான். இதை கேட்டதுமே அம்மாவுக்கு மனசுக்குள்ளே லட்டு மாதிரி இனிக்குதுங்க. ஆனால் வெளியே பாவமாக மூஞ்சி வச்சுட்டு, ஏன்டா அப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நடிக்க ஜக்கு செம்ம கடுப்பாகி, இந்த இன்னசென்ட் ஆக்டிங்லாம் முதல்ல நிறுத்துமா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு போகிறான். அம்மாவும் சும்மா இருப்பாங்களாங்க. நைஸாக பிரியனுக்கு ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு ஒரு மெசேஜை தட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் மெசேஜ் வந்ததுமே பிரியன் ஜெயஸ்ரீ கிட்ட, என்னங்க உங்கள் அம்மா எனக்கு இப்படி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இங்கே எங்கேயாவது இருந்து நம்மளை பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அலறாரு. ஜெயஸ்ரீவும் சிரிச்சுக்கிட்டே, எங்கள் அம்மா அவ்வளோ தூரம்லாம் வர வாய்ப்பில்லை, ஆனால் ஏதாச்சும் ஒரு ஸ்பை வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. பிரியன் உடனே, உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடுங்க, எப்போவாச்சும் 2 தம் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்ல, ஜெயஸ்ரீ ஏன் எங்கள் அம்மாவை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருங்க. இல்லைங்க ஒரு மரியாதை தான் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு எஸ்கேப் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இங்கே எஸ்எஸ் கஸ்டமர் கிட்ட பேசிட்டு ஒரு சாரியை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. சேல்ஸ் கேர்ள்ஸ் கிட்ட கஸ்டமர்ஸ் கிட்ட நிறைய பேசணும், பேச பேசத்தான் வியாபாரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் கொடுக்குறாரு. அப்போ மீரா வந்து, அப்பா நாம் ஏன் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஐடியா தராங்க. எஸ்எஸ் உடனே, வேண்டாமா அது ரெகுலர் கஸ்டமர்களை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி பயப்பட மீரா லாபகமாக விளக்குறாங்க. கடைக்கு வரவங்க 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தான் வருவாங்க, ஆனால் ஆன்லைனில் பண்ணால் இந்தியா முழுக்க விற்கலாம், ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணால் போதும், கொரியர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பார்த்துப்பாங்க. இந்த ஐடியா எஸ்எஸ்க்கு பிடிச்சிருந்தாலும் பணம் போனால் சம்பாதிக்கலாம், ஆனால் பேர் போனால் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மெத்தனமாக சொல்கிறாருங்க. ஆனால் மீரா விடாமல் கடை ஊழியர்கள்கிட்ட போய், மேனிக்யூனில் இருக்கிற புடவையை உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. ஊழியர்களும் பட்டு புடவையை ஆன்லைனில் வாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட, கண்டிப்பாக வாங்குவாங்க, தேவைப்பட்டால் பேக்கிங்க்கு தனியாக ஆள் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸை அடுத்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கிரிஜா சாரின்னு மெசேஜ் அனுப்புனதை எஸ்எஸ் பார்த்துட்டு கண்டுக்காமல் இக்னோர் பண்ணுறாருங்க. கிரிஜா செம சோகத்தில் உட்காந்துருக்க சித்து வீட்டில் அவங்க அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ சாப்பிடலையே கலா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன், சித்து தான் கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் சொல்கிறாங்க. அதுக்கு அப்பா நக்கலா, ஓ வர்ற மருமக சமைக்க மாட்டான்னு தெரிஞ்சு இப்போவே உனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ண ப்ராக்டிஸ் தரானா அப்படிங்கிற மாதிரி கடுப்பேற்றுறாரு. அம்மாவும் உடனே எதுக்கு எடுத்தாலும் அந்த பொண்ணையே பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. ஆனால் அப்பா விடாமல், நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசி இந்த காதல் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி பிரிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அம்மா இந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறுக்க, அப்போ நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிளம்புறாருங்க. அப்புறம் என்ன ஆகுமோன்னு பயந்து, சரி சரி நானே பேசுகிறேன்னு அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவிலில் சித்தார்த்தோட அம்மாவும் ஹரிணியும் மீட் பண்ணுறாங்க. ஹரிணி சோகமாக இருக்க, நீ தான் என் மருமக, சீக்கிரமே உன் பிரச்சனை தீர்ந்துடும், சித்துக்கிட்ட எதையும் காட்டிக்காத, அவங்க அப்பாவுக்கு சுகர் பிபி இருக்குது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த சித்துவோட அம்மா கிட்ட, அப்பா நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கலா நைஸா,
டிஃபனுக்கு இடியாப்பமும் தேங்காய் பாலும் செய்ய சொன்னீங்களே, அதை வான்னு அப்படின்னு லூசு மாதிரி கேட்க, அட லூசு லவ் மேட்டரை பேசினியாடி அப்படிங்கிற மாதிரி கத்துறார். கலா உடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு மயக்கம் வந்துச்சு. அது வெயில் மயக்கம் இல்லை. அந்த பொண்ணு என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா. அங்கே எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சுங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி வெக்கப்படுற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அப்பாவுக்கு ஒரே மாப்பிளம் இருக்கு. என்னது ப்ரெக்னெண்ட்டா? அட பரவாயில்லடி, 80 வயசில் கூட நம்ம தாத்தா பாட்டி குழந்தை பெற்றுக்கலையா? லேட்டாக நடந்தாலும் பரவாயில்ல. சரி, இந்த விஷயம் சித்துக்கு தெரிய வேண்டாம். நீ நல்லா ரெஸ்ட் எடு. இனி நீ சமைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மதியத்துக்கு தலைக்கறி நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் கிச்சனுக்கு ஓடுறாருங்க. கலா சைடில் உட்காந்து அவர் திட்டுற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு, கலா நீ சமாளிச்சிட்டடி அப்படிங்கிற மாதிரி தனக்குத்தானே சிரிச்சுக்கிறாங்க. கட் பண்ணா பாஸ்கரும் பிரியனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஸ்கர் கிளாஸில் சரக்கை ஊற்றிட்டு, மச்சான் நீயும் சாப்பிடுடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, இல்லைடா நான் சரக்கெல்லாம் அடிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரிய என் கையை தூக்குறாரு. சரி போனா போகுது, ஒரு தம்மையாவது போடு அப்படிங்கிற மாதிரி பாஸ்கர் சொல்ல, அதுவும் மாட்டேன்னு பிரியன் மறுத்துட்டார். கடுப்பான பாஸ்கர், என்னடா எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுக்கேன்னு உனக்கு கொஞ்சமாவது சந்தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அட அதெல்லாம் இல்லைடா, வீட்டில் அக்கா பையன் இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி பிரியன் ஒரு பொய்யை தட்டி விட்டுறாரு. உண்மை என்னன்னா ஜெயஸ்ரீக்கு ஸ்மோக்கிங் உடம்புக்கு கேடுன்னு சொன்னதால தாங்க இந்த விரதம். அப்புறம் பாஸ்கர் ஒரு ஃபோட்டோவை காட்டி, இவனை ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பிரியன் நம்ம காலேஜ் போராளி பழனி தானடா அப்படிங்கிறாரு. உடனே பாஸ்கரும், டேய் இப்போ அவன் இவன்லாம் சொல்லக்கூடாது, அவன் இப்போ மினிஸ்டர் ஆயிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி குண்டை தூக்கி போடுறாரு. பிரியன் ஷாக் ஆக்கி, காலேஜில் காமெடி பண்ணிட்டு இருந்தவன்லாம் மினிஸ்டரா? யாருக்கு எப்போ நேர் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. பாஸ்கர் விடாம, இந்த சண்டை அவன்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், போய் ஒரு பொன்னாடையை போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு பழக்கத்தை புதுப்பிச்சுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளானை சொல்கிறாருங்க. பிரியனும் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீ வீட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அம்மா கடுப்பாக காஃபியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜெயஸ்ரீ, அம்மா நீங்கள் பிரியனுக்கு மெசேஜ் அனுப்புனதை பற்றி நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மா வெறப்பா, நான் தான் அதை பற்றி எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி முகத்தை தூக்கி வச்சுட்டு போகிறாங்க. இதை பார்த்த ஹரிணி வந்து விசாரிக்க ஜெயஸ்ரீ மேட்ரை சொல்கிறாங்க. ஹரிணியும் உடனே, உன்னை பார்த்தது அம்மா இல்லடி, அந்த நூடுல்ஸ் மட்டும் என் ஜக்கு தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. ஜெயஸ்ரீயும் அவன் கண்ணில் நாம் சும்மா அஃபிஷியலாக பேசினதே லவ் மாதிரி தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல, ஹரிணி லாவகமா, அவன் கண்ணுக்கு லவ்வாக தெரிஞ்சது சரி, உன் மனசுக்குள்ளே அது லவ்வாக தான் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி கிண்டுறாங்க. இப்போ ஜெயஸ்ரீயும் மனசுக்குள்ள ஒருவேளை பிரியன் என்னை லவ் பண்ணுறாரோ இல்லை நான் அவரை லவ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி வெட்கப்பட்டு சிரிக்கிறாங்க. ஹரிணி இதை பார்த்துட்டு, மல்டிபிள் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறத பார்த்தா நீ உண்மையிலேயே லவ் பண்ணுற ஜெயஸ்ரீ, வெக்கம் அள்ளுது அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. அடுத்த ஸ்க்ரீனில் ஜெயஸ்ரீ செம அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கஃபேக்கு வராங்க. கிராஜுவேட்டி பணம் வந்த சந்தோஷத்தில் பிரியன் ட்ரீட் தராருங்க. ஃபீஸ் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறீங்க, தேங்க்ஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அதான் ட்ரீட்னு பிரியன் சொல்ல, நீங்கள் ஃபீஸ் கொடுத்தா தானே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயஸ்ரீ சிரிக்கிறாங்க. பிரியன் ஃபஸ்ட் எடுக்கும்போது தவறி கீழே விழ, அதை எடுக்க குனிஞ்சவர் முட்டி போட்டு ஒரு டைமண்ட் ரிங்கை நீட்டி, உன்னை பார்த்த மொமெண்ட்லேயே நான் விழுந்துட்டேன் ஜெயஸ்ரீ, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறாருங்க. ஜெயஸ்ரீ வெக்கப்பட்டு சிரிச்சிட்டே நிற்க, என்ன ஜெயஸ்ரீ ஏன் இப்படி நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பிரியன் கேட்கும்போது தாங்க தெரியுது அது ஜெயஸ்ரீயோட மைண்ட் வாய்ஸ், அதாவது கனவுங்க. பிரியன் ட்ரீட் கொடுத்தது மட்டும்தாங்க உண்மை, ப்ரப்போஸ் பண்ணது ஜெயஸ்ரீக்கு ஒரு கற்பனை மோகங்க. அதுக்கப்புறம் பொன்மலர் வீட்டில் எஸ்எஸ் வந்து கிச்சனில் இருக்கிற மனைவி கிட்ட, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, பிள்ளைங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க, ஜக்கு மட்டும் தூங்குறான், அதான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எஸ்எஸ், அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுக்காத, அதுக்கப்புறம் இர்ரெஸ்பான்சிபிள் ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு. மனைவி மீரா தான் கடையை பார்த்துக்கிறாங்களே, நீங்கள் போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் போனால் தான் வேலையாட்களுக்கு பயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கெத்து காட்டுறாருங்க. அந்த நேரத்தில் கிரிஜா கிட்ட இருந்து ஃபோன் வர எஸ்எஸ் கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மலர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த கனடா கஸ்டமர் தானே பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பின்னாடி இருந்து ஜக்கு லேப்டாப் போனை எட்டி பார்க்குறாங்க. எஸ்எஸ் கடுப்பாகி, ஏன்டா இப்படி முழிக்கிற, பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லாமல் லஞ்சும் இல்லாத சாப்பாடு வேற அப்படிங்கிற மாதிரி ஜக்குவை திட்டிட்டு கிளம்புறாருங்க. காரில் போகும்போது கிரிஜா திரும்ப திரும்ப கூப்பிட எஸ்எஸ் போனை எடுக்கிறாருங்க. கிரிஜா அழுகாத குறையா, சாரிங்க அன்னைக்கு உங்களை நம்பாமல் விட்டுட்டேன், கேஷியர் தான் எல்லா உண்மையும் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க. எஸ்எஸ், ஓ நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கேஷியர் சொன்னால் நம்புவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அன்னைக்கு என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, அந்த கோபத்தில் தான் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிரிஜா மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்காக என்ன தலை முழுகிற அளவுக்கு பேசுவியா அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸ் கேட்க, கிரிஜா நேரில் பார்க்க கூப்பிட்றாங்க. எஸ்எஸும் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாருங்க. இங்கே ஜக்குவும் சசியும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது 2 பசங்க வந்து பார்ட்டிக்கு டிஜே பண்ண கூப்பிட்றாங்க. ஜக்கு உடனே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற பார்ட்டிக்கெலாம் நாங்கள் வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக மறுக்க, அங்கே நாங்கள் ட்ரக்ஸ் இல்லாமல் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. சசியும் கன்வின்ஸ் பண்ண ஜக்கு கண்டிஷன் போடுறாங்க. 50,000 ஃபீஸ், 20,000 அட்வான்ஸ், 2 மணி நேரத்துக்கு மேலே மியூசிக் போட மாட்டோம், பசங்களுக்கு ஓகே சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் சசி சரக்கடிக்க கூப்பிட, நான் ட்ரிங்க் ஸ்மோக் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜக்கு நல்ல பையன் இமேஜ் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பொன்மலர் டெக்ஸ்டைல்ஸில் ஒரு சேல்ஸ்மேன் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க.
அதை வாங்கி பார்த்த எஸ்எஸ், ட்ரெஸ் ஒரு கலரில் இருக்குது, ஃபோட்டோவில் வேறு கலரில் இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, 10,000 ஃபோனில் இவ்வளோ தான் சார் வரும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். கேஷியர் வந்து மீரா அம்மா எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்க சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்க, எஸ்எஸ் மீராவை கூப்பிட்டு பழைய வேலையாட்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திட்டுறார். மீரா புத்திசாலித்தனமா, சரிப்பா நான் என் கேமராலேயே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், மேனுஃபேக்சர் கிட்ட இருந்தே அவங்க எடுத்த ஃபோட்டோஸை வாங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ரேஷனை சிம்பிள் ஆகிடுறாங்க. கட் பண்ணா சித்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து, டேய் உனக்கு கூட பிறந்தவங்க இல்லைன்னு எப்போவாச்சும் வருத்தப்பட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி நைஸாக பேச்ச ஆரம்பிக்கிறார். சித்து, இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட, அப்பா சமாளிச்சு, இல்லைடா வெளிநாட்டிலலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எப்போ வேணால் குழந்தை பெற்றுக்கலாம், எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ரூட் போடுறார். அப்போ சித்துவோட அம்மா கீழே இறங்கி வர, அப்பா பதறி போய், உன்னை ஓய்வெடுக்க சொன்னா ஏண்டி கீழே வந்த அப்படிங்கிற மாதிரி கத்துறார். சித்து அம்மாவுக்கு என்ன உடம்புக்கு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒண்ணுமில்ல தலைவலி தான் அப்படிங்கிற மாதிரி அம்மாவை அப்பா கூட்டிட்டு போறாருங்க. சித்துவுக்கு செம சந்தேகம், தலைவலிக்கு எதுக்கு இவ்வளோ ட்ராமா, சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி சித்து சந்தேகப்படுறாங்க. கடையில் மீரா வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது அப்பா எஸ்எஸ், நான் ஒரு டீலரை பார்க்க போறேன், நீ ஆட்டோ பிடிச்சி போமா அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகுறாரு. அவர் கிரிஜாவை பார்க்க தான் போறாரு. மீராவுக்கு புரிஞ்சு போச்சு, கிரிஜா வீட்டில் எஸ்எஸ் வருவார்னு வகை வகையாக சமைச்சு வச்சிருக்காங்க. மது வந்து பார்த்துட்டு, சுயமரியாதையை விட்டுட்டு திரும்பவும் அவர்கிட்ட போறியா, அவர் உன்னை விட்டாலும் நீ விடமாட்ட போல இருக்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடித்துட்டுறாங்க. உடனே கிரிஜாவும், அப்போ நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னடி அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உனக்கு அர்த்தம் இருந்தால் போதுமா, அவருக்கு அந்த ஃபீலிங் இருக்கணும்ல, அவர் வந்தாலும் என்னை கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டுறாங்க மது. அதுக்கப்புறம் ஜக்குவும் சசியும் ஸ்டுடியோ விட்டு கிளம்புறாங்க. சசி கேப்பில் போக கூப்பிட, ஜக்கு வேண்டாம் நான் பைக்கில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறான். போகிற வழியில் ஒரு பெரிய லாரி வந்து ஜக்குவோட பைக் மேலே பயங்கரமாக மோதிடுதுங்க. ஜக்குவுக்கு தலையில் பழத்தை அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ரோட்டில் கிடக்குறான். ஆக்சிடென்ட் ஆன ஜக்குவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு சசி ரிசப்ஷனில் பேசுகிறாங்க. என்கிட்ட இப்போதைக்கு 25,000 தான் இருக்குது, இதை பே பண்ணுறேன், மிச்சத்தை அவங்க அப்பா வந்து பே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரிசப்ஷனில் அப்படிலாம் ஆப்ஷனே இல்லை தம்பி அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. சசி உடனே அவன் பொன்மலர் டெக்ஸ்டைல் ஓனர் எஸ்எஸோட பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 25,000 மட்டும் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் எஸ்எஸ் காரில் கிரிஜா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காருங்க. வழியில் மனைவி மலருக்கு கால் பண்ணி, ஆடிட்டர் விஷயமா ஒருத்தரை பார்க்க போகிறோமா, நீ சாப்பிட்டு படுத்துரு அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் போடுறாருங்க. மலரும் ஓகே சொல்ல, அடுத்த நிமிஷமே சசிக்கிட்ட இருந்து கால் வருது. அங்கிள், நான் ஜக்குவோட ஃப்ரெண்ட் சசி பேசுகிறேன், ஜக்குவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே எஸ்எஸும் பதறி போய் செம டென்ஷனாக வண்டியை திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு பறக்கிறாருங்க. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்த எஸ்எஸ் கிட்ட சசி, அங்கிள் மிச்ச ஃபீஸை பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கார்டை கையில் கொடுத்துட்டு என் பையன் ஜக்கு எங்கடா அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டே ஓடுறாருங்க. தலையில் கட்டு போட்டு படுக்க வச்சிருக்க ஜக்குவை பார்த்ததுமே எஸ்எஸ் அப்படியே உடஞ்சி போய் கண்ணீர் விட்டு அழுகிறாருங்க. அந்த நேரத்தில் கிரிஜா ஃபோன் பண்ணி வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எஸ்எஸ் இல்லை நான் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடுப்பாக ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. டாக்டர் வந்து, இப்போதைக்கு அவுட் ஆஃப் டேஞ்சர் தான், நாளைக்கு காலையில் சிடி ஸ்கேன் பார்த்தா தான் ஃப்ராக்சர் காயம் எவ்வளோன்னு சொல்ல முடியும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் எஸ்எஸ் ஜக்குக்கு பக்கத்துலேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காருங்க. இங்கே எஸ்எஸ் ஃபோனை கட் பண்ணதுனால கிரிஜாவும் சாப்பிடாம சோகமாக படுத்திருக்க மது வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. கிரிஜா வரலன்னு சொன்னது மது வழக்கம் போல, அன்னைக்கு அப்படி சொன்னார், இன்னைக்கு எமர்ஜென்சி சொல்கிறாரு, நாளைக்கு வேற ஒரு ரீசன் சொல்வார், அவர் ஒன்று அவாய்ட் பண்ணுறது புரியலையா, தயவு செஞ்சு இனிமேல் அவருக்கு கால் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸ்ஸை போட்டு தாக்குறாங்க. கிரிஜாவும் கொஞ்சம் போறியா, எனக்கு தலைவலிக்குது, அப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சலிச்சுக்கிறாங்க. எஸ்எஸ் அடுத்து ஜெயஸ்ரீக்கு ஃபோன் பண்ணி ஜக்குவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஜெயஸ்ரீயும் கீழே வந்து ஹரிணி மீரா கிட்ட அம்மா இல்லைன்னு பார்த்துட்டு விஷயத்த சொல்கிறாங்க. நாம் 2 பேரும் போகலாம், மீரா மட்டும் வீட்டில் இருக்கட்டும், இல்லைனா அம்மாவுக்கு டவுட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வந்து எங்கடி கிளம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவங்களுக்கு வயிற்று வலி, எனக்கு தலைவலி, மாத்திரை வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி சமாளித்து எஸ்கேப் ஆகுறாங்க. நைட்டு பூரா எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் ஜன்னல் வழியை ஜக்குவை பார்த்து டென்ஷனாக இருக்காருங்க. கிரிஜா பொறுத்து போய் திரும்பவும் கால் பண்ண, எஸ்எஸ் கடுப்பா, ஜக்குவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உயிருக்கு ஆபத்து இல்லை, நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட் பண்ணிடுறாரு. அப்போது ஜெயஸ்ரீயும் ஹரிணியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தாங்க, சசி எனக்கு தெரியாதுக்கா, போலீஸ் கூப்பிட்டாங்க, நான் அட்மிட் பண்ணிவிட்டு அங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ எஸ்எஸும் மனைவி மலருக்கு ஃபோன் பண்ணி, சாப்பிட்டியாமா, மாத்திரை போட்டியா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக பேசிட்டு, பதட்டப்படாத, நம்ம ஜக்கு பைக்கில் இருந்து கீழே சும்மா விழுந்துட்டான், ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் இருந்துட்டு வர சொல்லியிருக்காங்க, ஹரிணியும் ஜெயஸ்ரீ இங்கே தான் இருக்காங்க, நீ சாப்பிட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறார். மலர் பதறியால, இதனால தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை, ஒன்றுமில்லம்மா அப்படின்னு மாதிரி தேத்திட்டு ஃபோனை வச்சதுமே எஸ்எஸ் திரும்பவும் பயங்கரமாக அழுகிறார். இன்னொரு பக்கம் காலையில் ஜக்கு கண் முழிச்சு பார்க்குறாங்க. ஹரிணியும் ஜெயஸ்ரீயும் ஓடி போய் ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணுற அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க. எஸ்எஸ் ஓடி வந்து, என்னாச்சுப்பா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தோளில் கை வைக்க, ஜக்கு வலிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி முழங்குறான். அவ்வளோதாங்க. எஸ்எஸும் செம டென்ஷன் ஆகி, டாக்டரை கூப்பிடுங்க, நர்ஸை கூப்பிடுங்க,
அவன் வலிக்குதுன்னு சொல்கிறான்ல அப்படிங்கிற மாதிரி கத்த ஜெயஸ்ரீ எமோஷனல் ஆகி அப்பாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அவனுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி. ஜக்குவும் ஒரு லாரி வந்து இடிச்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜெயஸ்ரீ நான் இங்கேயே ஸ்டே பண்ணுறேன், ஹரிணிக்கு ஆஃபீஸ் இருக்கிறதால அவள் கிளம்பட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹரிணி கிளம்புறாங்க. ஜெயஸ்ரீயும் அப்பாவும் ஜக்கு பக்கத்துலேயே இருக்காங்க. இன்னொரு பக்கம் சசி ஜக்கு அட்மிட் ஆகிருக்க விஷயத்த மதுவுக்கு ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணுறான். மது பதறி போய் என்ன ஆச்சு, எந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இரு நான் உடனே வர்றேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறான். அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் இருந்து பொன்மலர் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து அழுதுட்டே ஜக்குவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு விடுறாங்க. ஜெயஸ்ரீ அழாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு அழக்கூட உரிமை இல்லையாடி அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் புலம்புறாங்க. அந்த நேரத்தில் போலீஸ் என்ட்ரி கொடுத்து நாங்கள் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், நீங்கள் 2 பேரும் வெளியே இருங்க அப்படிங்கிற மாதிரி மலரையும் ஜெயஸ்ரீயும் வெளியே அனுப்புகிறாங்க. போலீஸ் கேட்கும்போது தாங்க லாரி இடித்ததையும் டிராஃபிக் இருந்ததையும் ஜக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் அந்த ஆடிட்டர் ஆஃபீஸில் அடியால் வந்து ஆடிட்டர் கிட்ட சொல்கிறான், அவனுக்கு ஏதோ ஒரு நல்ல நேரம் போல சார், கரெக்டாக தப்பிச்சிட்டான், இடிக்க போகிறப்ப வந்தான் சைடு ரோட்டில் திரும்பிட்டான், இல்லைனா செத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ஆடிட்டர் செம்ம கடுப்பாகி என்கிட்ட பேசினவனுக்கு தலையே இருக்கக்கூடாதுடா, அவனை தப்பிக்க விட்டுட்டு என்கிட்ட வந்து பேசுறியா, உனக்கு ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய துப்புல்ல அப்படிங்கிற மாதிரி கண்டபடி அவனை திட்டுறாருங்க. திட்டிட்டு நேராக ஆடிட்டர் மதிக்கு ஃபோன் போட்டு எஸ்எஸ் பையனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்களே, அது என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மதியம் சரி சார் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வச்சுட்டு யோசிக்கிறார். மதிக்கும் விஷயம் புரிஞ்சிருச்சுங்க, இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி ஆடிட்டர் வேலை தான் இருக்குது அப்படிங்கிறது. கடைசி ஆடிட்டர் அந்த அடியாலை பார்த்து இனிமேல் நான் சொன்ன வேலையை ஒழுங்காக முடிக்கலனா உன்னை முடிக்க இன்னொருத்த வருவான் அப்படிங்கிற மாதிரி செம்ம மிரட்டலாக சொல்லி முடிக்கிறாருங்க. கட் பண்ணா எஸ்எஸ் நேரடியாக கிரிஜா வீட்டுக்கு வராரு. வந்ததும் கிரிஜாவை உபசரித்து தண்ணி கொடுக்க இப்போ ஜக்கு எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. எஸ்எஸ் ஒரு பெருமூச்சோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கிரிஜா, ஆனால் ஜெய்ஸ்ரீ கல்யாண பிரச்சனை, ஆடிட்டர் விவகாரம், என்ன கடத்தினது எல்லாமே கைமீறி தப்பாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு. அப்படியே மது எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க கிரிஜா அவளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் வெளியே போயிருக்கா, அவளை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல ஜக்குவை கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் ஜக்குவும் மீராவும் இருக்கும்போது நர்ஸ் வந்து ஃபார்மசியில் மெடிசின் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. மீரா மருந்து வாங்க வெளியே போன கேப்பில் கரெக்டாக மது உள்ளே நுழைகிறாங்க. அடிபட்டு படுத்திருக்க ஜக்குவை பார்த்து உனக்கு அடிபட்டுடுன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளோ பதறி போய் வந்தேன் தெரியுமா, ஆனால் உன்னை பார்த்ததும் நீ எனக்கு ஏமாத்தினது தான் ஞாபகம் வருது, நல்லா பழகிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கழட்டி விட்ட இல்லை, இனிமே வாழ்க்கையில் யாரையும் இப்படி கழட்டி விடாத, இதை ஒரு பாடமாக எடுத்துக்கோ, யாரையும் ஏமாத்திட்டு வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி கண்டபடி திட்டி சாபம் விடுறாங்க. மருந்து வாங்கிட்டு வந்த மீரா இதை பார்த்துட்டு ஏய் யாரடி நீ, அடிபட்டு படுத்துறவங்க கிட்ட வந்து லைஃப் லெசன் கிளாஸ் எடுத்துட்டு சாபம் கொடுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கத்த மது நக்கலா முதல்ல நீ யாரடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். மீரா கெத்தா நீ எப்போவும் சண்டை தான் போடுவியா, நான் உன்னோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மது கொஞ்சம் ஆஃப் ஆகுறாங்க. என்ன தாண்டி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி மீரா கேட்க என்கிட்ட நல்லா பழகிட்டு கடைசியில் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கழட்டு விட்டாண்டி, என்ன ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு மது கோவமாக கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் மது போகிற வழியில் எதிர வந்த ஹரிணியை ஜெயஸ்ரீ இவ தான் அந்த கிரிஜாவோட பொண்ணு, இவ இங்கே என்ன பண்ணுறாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உள்ள வராங்க. இங்கே ரூமுக்குள்ள மீரா ஜக்கு கிட்ட எதுக்கிட்ட அந்த பொண்ணு உன்னை ஏமாத்துக்காரன் திட்டிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜக்கு ஒன்றுமில்ல விடுடி அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறான். அப்போ உள்ள வர ஜெயஸ்ரீயும் ஹரிணியும் விஷயத்தை கேட்டுட்டு ஜக்குவை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஜெயஸ்ரீ எமோஷனல் ஆகி எதுக்குடா அந்த பொண்ணை ஏமாத்தின, நீயும் நம்ம அப்பாவை போல தானா, ஃப்ரெண்டுன்னு சொல்லி பொண்ணுங்களை கலட்டி விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி திட்ட ஜக்கு பதறி போய் அக்கா இல்லக்கா நான் ஏமாத்தலக்கா அப்படிங்கிற மாதிரி கதறான். ஆனால் யாருமே நம்பலைங்க. கடைசியில் ஜக்கு உடஞ்சி போய் அந்த பொண்ணு கூட எனக்கு செட் ஆகவே ஆகாதுக்கா, ஏன்னா அது கிரிஜாவோட பொண்ணு, நான் நம்ம அப்பா மாதிரி பொம்பளை பொறுக்கி இல்லக்கா, என்ன நம்புக்கா அப்படிங்கிற மாதிரி அழுகிறான். இதை கேட்டதுமே ஜெயஸ்ரீ மனசு உருகி சாரிடா ஜக்கு உன்னை தப்பா பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பொன்மலர் டெக்ஸ்டைல்ஸ்க்கு எஸ்எஸ் வர அங்கே அவரை சந்திக்க மதி வராருங்க. எஸ்எஸ் உங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போக வந்தேன், அப்புறம் உனக்கு ஒரு அட்வைஸ், ஆடிட்டர் ரொம்ப ஆபத்தானவர், யாரையும் பகச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி நைஸாக பேச எஸ்எஸ் ஸ்ட்ரிக்டா மதி சார் நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்கன்னு நினச்சி தான் மரியாதையாக பேசுகிறேன், ஆடிட்டருக்கு பயந்து பேசலை, தயவு செஞ்சு ஆடிட்டர் தூதராக வந்து பேசுகிறத இதோட நிறுத்திக்கங்க, இனிமே கடப்பக்கமே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அவரை வழி அனுப்பி வச்சுட்டாருங்க. இன்னொரு பக்கம் ஸ்டூடியோவில் சசியை பார்க்க மீனு வரா. டேய் ஜக்குவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட சசி அதான் இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டேனே பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறான். ஃபோன் பண்ணி சொல்லணும்லடா அப்படிங்கிற மாதிரி மீனு கொஞ்சம் சசி அலறி போய் ஆளை விடுத்தாயே, நீ வந்தால் உன் ஆளுங்க வந்து என்னை அடிப்பாங்க, அப்புறம் நான் ஜக்கு பக்கத்துக்கு பெட்டில் தான் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மீனு இனிமே உன்னை அடிக்க மாட்டாங்கடா நான் சொல்லிட்டேன், சரி வா ஜக்குவை பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டேன், இப்போ வேண்டாம் அவன் சங்கடப்படுவான், 2 நாள் கழிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சசி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் சித்து வேலையை பார்த்துட்டு இருக்கப்போ அவனோட பிஏ பொண்ணு நைஸாக ரூமுக்குள்ளே வந்து சார் நீங்கள் ஹரிணிக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க, அவள் அடிக்கடி லீவ் போடுறா அப்படிங்கிற மாதிரி கமுக்குமா காசி பேசி சித்து கிட்ட வழிய ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சித்து கண்டுக்கவே இல்லை. அந்த நேரத்தில் ஹரிணி என்ட்ரி கொடுத்து என் தம்பியை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, ஸோ 1 மணி நேரம் பர்மிஷன் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
அந்த பிஏ பொண்ணு உடனே பார்த்தீங்களா சார், இப்போ கூட பர்மிஷன் கேட்கல, இன்ஃபார்ம் தான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி மூட்டி விட சித்து கடுப்பாகி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல வெளியே போடி அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணை விரட்டி விடுறாங்க. அப்புறம் ஹரிணி நக்கலா, என்னடா ஹெச்ஆர் பொண்ணு இவ்வளோ குட்டி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து வலியுது, பார்த்து என்ஜாய் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க சித்து அப்படியெல்லாம் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறான். சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஹரிணி சொல்ல, இரு நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சித்து கூப்பிட்றான். ஆனால் ஹரிணி, வேண்டாம்ப்பா, உங்கள் அப்பா பார்த்துட்டா தேவையில்லாத பிரச்சனை ஆகும், நானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறான். ஹரிணி போனதும் திரும்ப வந்து பிஏ பொண்ணு, சாப்பிட போகலாமா சார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டேன். சித்து, நான் இன்னைக்கு விரதண்டி, ஓடிடு அப்படிங்கிற மாதிரி விரட்டி அடிக்கிறாங்க. கட் பண்ணா ஜக்குவா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அம்மா பொன்மலர் திருஷ்டி சுத்தி உள்ள கூட்டிட்டு போறாங்க. வீட்டில் எல்லாருமே ஜக்குவை ஒரு சின்ன குழந்தை மாதிரி தாங்குன்னு தாங்குறாங்க. அந்த நேரத்தில் ஜக்குவோட கிளைண்ட் பொண்ணு ஒருத்தி ஃபோன் பண்ணி, இன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டி, டிஜே பார்ட்டி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போனை எடுத்த ஹரிணி ஸ்பீக்கரில் போட்டு, ஏமா உன் பர்த்டேவை வேற ஒரு தேதிக்கு மாற்றிக்கிறியா, அவனால் இப்போ எந்த பார்ட்டியும் பண்ண முடியாது, ரொம்ப பிஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை கட் பண்ணுறான். ஜக்குவும் என் ஆர்டரை கேன்சல் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி கதற, கை கால் உடஞ்சி கிடக்கிறவன் எப்படிடா டிஜே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அக்காக்கள் எல்லாம் சேர்ந்து அவனை கலாய்க்கிறாங்க. அப்போ எஸ்எஸும், நீ முதல்ல ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறார். ஜக்கு போனதும் பொன்மலர் எஸ்எஸ் கிட்ட, என் பையனை இப்படி ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரி கதறி அழுகிறாங்க. மாடியில் மீரா, ஜெயஸ்ரீ, ஹரிணி 3 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. மீரா, பாவண்டி நம்ம ஜக்கு அப்பாவோட அஃபையர்னால மனசுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண. ஜெயஸ்ரீ, அப்பாவால் அம்மா மட்டும் இல்லை ஜக்குவும் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹரிணி குண்டை தூக்கி போடுறாங்க. அவங்க மட்டும் இல்லடி, நானும் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நம்ம அப்பாவோட அஃபையர் தெரிஞ்சுதான் சித்துவோட அப்பா என்னை வேண்டான்னு சொல்லிட்டாரு, வேற பொண்ணை பார்க்க சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹரிணியை சொல்ல, மீரா ஷாக் ஆகி, ஹேய் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அம்மாவை பார்க்க வந்தாரே அவரா, அவரோட அப்பாவுக்கு தெரிஞ்சா உனக்கு என்னடி ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜெயஸ்ரீ சிரிச்சுக்கிட்டே, அவன் தாண்டி இவளோட பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. மீரா கடுப்பாகி, என்னது பாய் ஃப்ரெண்டா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களாடி அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. கடைசியில் ஜெயஸ்ரீயும் ஒரு பிளான் போடுறாங்க. எல்லாத்துக்கும் அந்த கிரிஜா தான் காரணம். முதல்ல அந்த கிரிஜாவோட புருஷன் ஜெயிலில் இருந்து வெளியே வரணும், அவர் வந்துட்டா நம்ம அப்பாவால் கிரிஜா வீட்டுக்கு போக முடியாது, அதுக்கு வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சீன் கட் பண்ணால் ஜெயிலை காட்டுறாங்க. கிரிஜாவோட புருஷன் மோகம் உட்காந்துட்டு இருக்கும்போது போலீஸ் அதிகாரி வந்து, உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. மோகன் ஷாக் ஆகி, என் பொண்ணு மதுவா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ ஏன் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறாங்க. அங்கே நிற்கிறது நம்ம ஜெயஸ்ரீங்க. ஜெயஸ்ரீ கண்டிப்பாக மோகன் கிட்ட அவங்க அப்பாவோட அஃபேர் விஷயத்தை உடச்சி கிரிஜாவை லாக் பண்ண போகிறாங்கன்னு தெளிவாக தெரியுது. இனிமே தாங்க ஆட்டம் சுடி பிடிக்க போகுது. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.